அம்புலிமாமா மகாபாரதம் 53ஆம் பாகம். போருக்கு முன்பு. மறுநாள் போர் ஆரம்பமாகவிருக்க அந்த இரவில் துரியோதனன் தன் சேனையில் உள்ள முக்கிய வீரர்களிடம், நீங்கள் பாண்டவ சேனையை நிர்மூலமாக்க எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று கேட்டான். தனக்கு 30 நாட்கள் பிடிக்கும் என்று பீஷ்மர் சொன்னார். துரோணர் தான் முதியவராகவும் பலவீனராகவும் ஆகிவிட்டதால் தனக்கும் 30 நாட்கள் பிடிக்கும் என்றார். கிருபர் தனக்கு 2 மாதங்கள் பிடிக்கும் என்றார். அஸ்வத்தாமன் தனக்கு 10 நாட்கள் பிடிக்கும் என்றார். கர்ணன் தனக்கு 5 நாட்கள் போதும் என்றான். அதை கேட்டு பீஷ்மர் சிரித்து, கிருஷ்ணனின் உதவியுடன் அர்ஜுனன் எதிர்படாத வரை இப்படியே வீண் பெருமை பேசி இதை விட கூட அதிகமாக பெருமைப்பட்டுக் கொள்வாய் என்றார். இந்த செய்தியை ஒற்றர்கள் மூலமாக கேட்டு தர்மராஜர் அர்ஜுனனிடம் அந்த வார்த்தையை சொல்லி, நீ கௌரவ சேனையை எவ்வளவு காலத்தில் நிர்மூலமாக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு அர்ஜுனன், உனக்கு எதற்கு வருத்தம்? நமது வீரர்கள் கௌரவ சேனையை சந்தேகமின்றி நிர்மூலமாக்க முடியும். என்னை கேட்டால் 3 லோகங்களும் எதிர்த்து வந்தாலும் ஒரு கணத்தில் ஜெயிக்க முடியும் என்பேன். ஏனென்றால் என்னிடம் பாசுபதாஸ்திரம் இருக்கிறது. அது பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணனிடம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அஸ்திரத்தால் எல்லோரையும் கொல்லக்கூடாது என்றான். மறுநாள் விடிந்தவுடனே கௌரவ சேனைகள் பாண்டவ சேனைகளை நோக்கி நடந்தன. துரியோதனனின் பக்கத்தில் உள்ள அரசர்களிடம் ஒருவருக்கொருவர் அன்பும் வெற்றி வேட்கையும் வெளிப்பட்டன. குருக்ஷேத்திரத்தின் மத்தியில் துரியோதனன் பாசறை அமைத்து அதை மற்றொரு அஸ்தினாபுரம் போல தயார் செய்தான். அது நகரம் போல இருந்ததே தவிர பாசறை போல இல்லை. அதே விதமாக பாண்டவ சேனைகளும் போர்க்களத்திற்கு நகர்ந்து வந்தன. இரு தரப்பு சேனைகளும் 2 மகாசமுத்திரங்களைப் போல குருக்ஷேத்திரத்தில் கூடியபோது மீதமுள்ள உலகத்தில் குழந்தைகளும் பெண்களும் முதியவர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். போர் ஆரம்பமாகவிருக்கையில் வியாசர் திருதராஷ்டிரனிடம் வந்து, உன் மகன்களுக்கும் மீதமுள்ள அரசர்களுக்கும் காலம் முடிந்துவிட்டது. நீ அவர்களுக்காக துக்கப்படுவது அனாவசியம். நீ போரை பார்க்க விரும்பினால் உனக்கு திவ்ய திருஷ்டி தருகிறேன். அதன் உதவியால் நீ போர்க்களத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியும் என்றார். அதற்கு திருதராஷ்டிரன், மகரிஷி, உறவினர்களின் மரணத்தை என் கண்களால் எப்படி பார்ப்பது? போரை பற்றிய விவரங்களை கேட்கிறேன். அதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்றான். அப்போது வியாசர், போர்க்களம் முழுவதும் இரவும் பகலும் இந்த சஞ்சயனின் கண்களுக்கு முன்னே தெரியும்படி செய்கிறேன். அவன் உனக்கு போரின் நிகழ்வுகளை முழுவதும் சொல்வான் என்றார். அதே விதமாக சஞ்சயன் போர் செய்திகளை திருதராஷ்டிரனுக்கு தெரிவித்து வந்தான். போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு கௌரவ சேனைக்கு சர்வ சேனாதிபதியான பீஷ்மர் போர் செய்ய போகும் அரசர்களிடம், அரசர்களே, உங்கள் அனைவருக்கும் சொர்க்க கதவுகள் திறந்திருக்கின்றன. அந்த கதவின் வழியாக இந்திரலோகத்திற்கும் பிரமலோகத்திற்கும் செல்லுங்கள். சத்திரியர்களுக்கு இதுவே சரியான மார்க்கம். அஞ்சாமல் போராடுங்கள். சத்திரியன் வியாதியஸ்தனாகி படுக்கையில் விழுந்து சாகக்கூடாது என்றார். பீஷ்மர் போர்க்களத்தில் நிற்கும் வரை போர்க்களத்தில் அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று பிரதிஜ்ஞை செய்த கர்ணனை தவிர மீதமுள்ள அரசர்கள் அனைவரும் போர் முழக்கத்துடன் நகர்ந்தனர். இரு சைனியங்களும் வியூகத்தில் அமைக்கப்பட்டன. பாண்டவ சேனைக்கு பீமன் முன்னே நடந்தான். சிகண்டியின் சைனியம் வியூகத்தின் மத்தியில் இருந்தது. வலது பக்கத்தை சாத்யகி ரட்சிக்கிறான். திருஷ்டத்யும்னன் வியூகம் முழுவதும் சஞ்சரிக்கிறான். கிருஷ்ணன் சாரதியாக ரதத்தின் மேல் அமர்ந்த அர்ஜுனன் 2 சேனைகளுக்கு மத்தியில் தனது ரதத்தை நிறுத்தும்படி கிருஷ்ணனை கோரினான். கிருஷ்ணன் அப்படியே செய்து, அர்ஜுனா, பீஷ்ம துரோணர்கள் முதலாக உள்ள கௌரவ வீரர்களை பார் என்றார். அர்ஜுனனுக்கு தன் எதிரே தெரிந்தவர்கள் அவனுக்கு தந்தையர்கள், தாத்தாக்கள், குருக்கள், தாய்மாமன்கள், சகோதரர்கள், பேரன்கள் ஆகிய பந்துஜனங்கள். போரில் அவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்றவுடன் அவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. கையிலிருந்து காண்டீபம் நழுவி போவது போலானது. அவன் கிருஷ்ணனிடம், போரில் இந்த பந்துக்களை கொல்வதில் உள்ள நன்மை எதுவும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு ராஜ்யம் வேண்டாம், சுகங்கள் வேண்டாம் என்று துக்கத்துடன் ரதத்தில் சரிந்து விழுந்தான். அதை பார்த்து கிருஷ்ணன், அர்ஜுனா, உனக்கு இது என்ன மனநோய்? இது சொர்க்கத்திற்கு வழிகாட்டாது, அபகீர்த்தியை கொண்டு வரும். வீரனான உனக்கு இது தகாது. சாவு பிழைப்புகளை பற்றி புத்திமான்கள் சோகிக்க மாட்டார்கள். ஆத்மாவுக்கு ஒரு தேகம் சாஸ்வதம் இல்லை. அதற்கு தேகங்கள் வரும் போகும். ஆத்மா இறப்பதும் இல்லை, கொலை செய்வதும் இல்லை. அது கிழிந்த துணிகளை விட்டுவிட்டு புதிய துணிகளை அணிவதைப் போல சீரணமான தேகங்களை விட்டு புதிய தேகங்களை தரிக்கிறது. ஆகையால் நீ போருக்கு தயாராகு. சத்திரியனுக்கு போர் செய்வது உத்தம தர்மம். போரை விட்டுவிட்டு புகழுக்கும் சொர்க்கத்திற்கும் தூரமாகாதே. இகழ்ச்சியை விட மரணம் மேலானது. போரில் ஜெயித்தாயா போகங்களை அனுபவிப்பாய், செத்தாயா சொர்க்க சுகங்களை அனுபவிப்பாய். சுக துக்கங்களையும் லாப நட்டங்களையும் ஜெயாபஜயங்களையும் சமமாக பார்ப்பது புத்திமான்களின் லட்சணம் என்று அர்ஜுனனுக்கு ஹிதபோதனை செய்தார். கிருஷ்ணனின் போதனைகளால் அர்ஜுனனின் மனம் மாறியது. அவனது சந்தேகங்கள் விலகின. இதற்கிடையில் தர்மராஜர் தனது கவசத்தை கழற்றி தனது ஆயுதத்தை ஒரு பக்கமாக வைத்து ரதத்திலிருந்து இறங்கி கைகூப்பிக் கொண்டு கால்நடையாக பீஷ்மரை நோக்கி புறப்பட்டார். அதை பார்த்து அர்ஜுனனும் மீதமுள்ள பாண்டவர்களும் ரதங்களை விட்டு இறங்கி தர்மராஜரின் பின்னால் புறப்பட்டனர். அனைவருக்கும் பின்னால் கிருஷ்ணனும் சென்றார். அர்ஜுனன் தர்மராஜரை, ராஜா, எங்களை விட்டுவிட்டு இப்படி சத்ரு சேனையை நோக்கிச் செல்கிறாயே ஏன் என்று கேட்டான். பீமா, நகுல, சகாதேவர்களும் கூட தர்மராஜரை அதே கேள்வியை கேட்டனர்.
அவர்களின் கேள்விகளை கேட்டும் பதில் சொல்லாமல் தர்மராஜர் முன்னே சென்றார். கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டே அவர்களிடம் அவர் முதலாவதாக பீஷ்மரையும் துரோணரையும் கிருபரையும் சல்லியனையும் அனுமதி கேட்டு பிறகு போரை ஆரம்பிப்பார். அப்படி பெரியவர்களின் அனுமதியுடன் போர் செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றார். இதற்கிடையில் கௌரவசேனையில் பலவகையான கருத்துகள் எழத் தொடங்கின. சி இந்த தர்மராஜர் சத்திரிய குலத்தை கெடுக்க பிறந்தார். போர் செய்ய பயந்து தன் தம்பிகளுடன் சேர்ந்து பீஷ்மரை சரணடைய வருகிறார். அப்படிப்பட்ட தம்பிகள் இருக்க இவர் பயப்படுவது எவ்வளவு வெட்கக்கேடு. கடைசியாக போர் செய்ய வேண்டி வந்தவுடன் இதயம் நழுவி போயிருக்கும் என்று நினைத்தனர் கௌரவ வீரர்கள். அவர்களுக்கு துரியோதனனின் பக்கத்தின் மேல் கௌரவம் பெருகியது. இரண்டு சேனைகளிலும் உள்ளவர்கள் பீஷ்மரிடம் தர்மராஜர் என்ன சொல்வாரோ, பீஷ்மர் என்ன விடை சொல்வாரோ, போர் என்றால் உடல் பொங்கும் பீமன் என்ன சொல்வானோ, கிருஷ்ணார்ஜுனர்கள் என்ன பேசுவார்களோ என்று கேட்க மிகவும் ஆசையாக இருந்தனர். தர்மராஜர் தன் தம்பிகளுடன் பயங்கரமான சத்ரு சைனியத்திற்குள் நுழைந்து அதிவேகமாக பீஷ்மரை நெருங்கி அவருடைய பாதங்களின் மேல் விழுந்து, தாத்தா, போரில் யாரும் எதிர்க்க முடியாத உன்னுடன் போர் செய்வதற்கு உன் அனுமதிக்காக வந்தோம். நீ எங்களுக்கு உன் அனுமதியை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பாயாக என்றார். அதற்கு பீஷ்மர், நீ அப்படி நடந்து கொண்டதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. போர் செய், ஜெயிப்பாய். என்னிடமிருந்து எந்த வரம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொள். அதனால் உனக்கு அபஜயம் ஏற்படாது. செல்வம் மனிதனை அடிமையாக்குகிறது. அதனால் நான் கௌரவர்களின் பக்கமாக போராட வேண்டியதாயிற்று. நீ அதற்கு பங்கம் இல்லாமல் எந்த வரமாக இருந்தாலும் கேட்கலாம் என்றார். தோல்வியை அறியாத உன்னை இந்த போரில் நாங்கள் தோற்கடிக்கும் உபாயம் ஏது? எங்கள் சிரேயசை கோருகிறவர் என்றால் சொல் என்றார் தர்மராஜர். அதுவே எனக்கு தெரியாது. போரில் என்னை எவனும் ஜெயிக்க முடியாது. எனக்கு போரில் சாவு கூட இல்லை. மற்றொரு முறை வா என்றார் பீஷ்மர். தர்மராஜர் பீஷ்மருக்கு நமஸ்காரம் செய்து துரோணரின் ரதத்தின் அருகில் தம்பிகளுடன் சேர்ந்து சென்று துரோணருக்கு பிரதட்சிண நமஸ்காரங்கள் செய்து, பிராமணோத்தமா, போர் செய்வதற்கு உன் அனுமதியை கோர வந்தேன். உன் ஆக்ஞை இல்லாமல் சத்துருக்களை எப்படி ஜெயிக்க முடியும் என்றார். அதற்கு துரோணர், ராஜா, நீ போரை தொடங்கியவுடனே முதலாவதாக என்னை வந்து பார்க்கவில்லையே, ஏன்? அதற்காக உனக்கு அபஜயம் ஏற்படும் என்று சபித்திருக்க வேண்டும். ஆனால் இப்படி வந்தாய் என்பதால் நான் சந்தோஷமடைந்தேன். போர் செய், ஜெயிப்பாய். உனக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் சொல். போரில் உதவி தவிர வேறு எதுவானாலும் செய்கிறேன். கௌரவர்களின் ஆதரவில் வாழ்ந்ததால் அவர்களுக்காக போர் செய்யாமல் தவிர்க்க முடியாது என்றார். நீங்கள் கௌரவர்களின் சார்பாகவே போர் செய்யுங்கள். எனக்கு உங்கள் விஜயாசீர்வாதம் போதும் என்றார் தர்மராஜர். உனக்கு கிருஷ்ணன் துணையாக இருக்கையில் வெற்றிக்கு என்ன குறை? கட்டாயம் ஜெயிப்பாய் என்றார் துரோணர். உன்னை தோற்கடிப்பது எவருக்கும் சாத்தியம் இல்லை. அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் எப்படி தோற்கடிக்க முடியும் என்று சொல் என தர்மராஜர் துரோணரை கேட்டார். நான் போர் செய்கின்ற காலம் வரை உனக்கு வெற்றி கிடைக்காது. ஆகையால் நீயும் உன் தம்பிகளும் சாத்தியமான அளவு சீக்கிரமாக என்னை கொன்றுவிடுங்கள் என்றார் துரோணர். அதற்காகவே உன்னை கேட்டேன். உன்னை கொல்லும் உபாயம் எது என்று தர்மராஜர் மீண்டும் கேட்டார். நான் அஸ்திரம் பிடித்திருக்கையில் என்னை எவனும் கொல்ல முடியாது. ஆனால் அப்பிரியம் ஏதாவது என் காதுகளில் விழுந்தால், அதுவும் நம்பத்தகுந்தவன் சொன்னால் அஸ்திர சந்நியாசம் செய்வேன் என்றார் துரோணர். பிறகு தர்மராஜர் கிருபரிடம் சென்று, குருவர்யா, உங்கள் அனுமதியுடன் போர் ஆரம்பித்து வெற்றி பெற விரும்பி வந்தேன் என்றார். கிருபரும் கூட சந்தோஷமடைந்து பீஷ்ம துரோணர்கள் சொன்னது போல போரில் உதவி தவிர வேறு எதையாவது கேட்கும்படி கூறினார். நீ எப்படிச் சாவாய் என்று கேட்பதற்கு வெட்கப்பட்டு தர்மராஜர் தீனமாக நின்றார். அதை பார்த்த கிருபர், என்னை எவரும் கொல்ல முடியாது, சென்று போர் செய். உனக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் என்றார். தர்மராஜர் கிருபாச்சாரியரிடம் விடைபெற்றுக் கொண்டு சல்லியனிடம் சென்று, மாமா, போர் செய்வதற்கு அனுமதி கொடு. உன் அனுமதியுடன் சத்துருக்களை ஜெயிப்பேன் என்றார். சல்லியனும் கூட தன் அனுமதியை கொடுத்து தர்மராஜருக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்து போரில் உதவி தவிர வேறு எதையாவது கேட்கச் சொன்னான். அப்போது தர்மராஜர், மகாராஜா, போர் முயற்சிகளின் சமயத்தில் கர்ணனின் வதத்திற்கு உதவும்படி கேட்டேன். அதையே நான் இப்போது மீண்டும் கேட்கிறேன் என்றார். தர்மராஜா, கட்டாயம் உதவி செய்கிறேன். உனக்கு போரில் ஜெயம் கிடைக்கும் என்று சபதம் செய்கிறேன். சென்று போர் செய் என்றான் சல்லியன். தர்மராஜர் தன் தம்பிகளுடன் சேர்ந்து கௌரவ சேனையிலிருந்து சென்று விட்டார். கிருஷ்ணன் கர்ணனிடம் சென்று, கர்ணா, நீ பீஷ்மர் போர்க்களத்தில் இருக்கும் காலம் வரை துரியோதனனின் பக்கமாக போர் செய்ய மாட்டாய் அல்லவா? அதுவரை பாண்டவர்களின் பக்கமாக போர் செய்யக்கூடாதா? பீஷ்மர் விழுந்துவிட்ட பிறகு கௌரவ பக்கமாக போர் செய்யலாம் என்றார். நான் துரியோதனனுக்காக உயிரை கூட கொடுப்பேன், ஆனால் அவனுக்கு எப்பொழுதும் அபகாரம் செய்ய மாட்டேன் என்றான் கர்ணன். கௌரவ சேனையிலிருந்து வெளியே வந்த தர்மராஜர் இரண்டு சேனைகளுக்கு மத்தியில் நின்று கௌரவ சேனையை நோக்கி திரும்பி, உங்களில் எவராவது எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் வாருங்கள் என்று கேட்டார். அப்போது திருதராஷ்டிரனின் மகன்களில் ஒருவனான யுயுத்சு தர்மராஜரிடம் அபிமானம் கொண்டவனாகி, நீ கேட்டால் நான் உன் பக்கத்திற்கு வந்து கௌரவர்களுடன் போர் செய்வேன் என்றான். அதற்கு தர்மராஜர் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டார். அவர் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி வந்து கவசம் தரித்தார். அனைவரும் தத்தம் ரதங்களில் ஏறினார்கள். வீரர்கள் அனைவரும் சங்குகளை முழங்கினர். பேரிகைகள் ஒலித்தன. போர் தொடங்கியது.
அம்புலிமாமா மகாபாரதம் 53ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.